புராண ஸ்லோகத்தின்படி ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ வைகுண்டத்தில் முதலிலே இருந்தவன் அவதரிக்க வேணுங்கிற ஆசை கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு க்ஷீராப்திநாதனாக வந்து சயனித்தான். க்ஷீராப்திநாதனான திருப்பார்க்கடல் வியூகவாசுதேவன் அங்கிருந்து புறப்பட்டு மதுரைப்பட்டணத்தை வந்தடைந்தான். ஏஷ நாராயண ஸ்ரீமான், ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீவைகுண்டத்திலே பரரூபத்தில் இருந்தான். க்ஷீரார்ணவ நிகேதனகா, பார்க்கடலை தனக்கு வாசஸ்தானமாக கொண்டு சயனித்தான். நாகபர்யங்கம் உத்ஸ்ருஜ்ய, நாகம் ஆதிசேஷன், பர்யங்கம் படுக்கை, நாகபர்யங்கம் உத்ஸ்ருஜ்ய ஆதிசேஷ படுக்கையிலிருந்தும் எழுந்திருந்து ஆகதோ மதுராம்புரீம், ஆகதா வந்தடைந்தான், மதுராபுரியை வந்தடைந்தான். அப்ப பரரூபம், திருப்பார்க்கடலில் வியூகரூபம், கடைசியாக விபவரூபம் கண்ணனாகப் பிறந்தான்னு 3 ரூபங்களை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. ஆண்டாளும் தம்முடைய திருப்பாவையில் இந்த 3ஐயுமே தெரிவிக்கிறாள். முதல் பாசுரமான மார்கழி திங்களில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று நாராயண நாமத்தை சொல்லி ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கும் பெருமானை குறித்தாள். 2ஆம் பாசுரத்தில் பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் என்று திருப்பார்க்கடலிலே சயனித்த எம்பெருமானை தெரிவித்தாள். அடுத்து 3, 4, 5 ஆகிய 3 பாசுரங்களாலே அவதாரங்களையே விளக்குகிறாள். அதில் நேற்றைய பாசுரம் 3ஆம் பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று திரிவிக்ரமாவதாரத்தை பாடினாள். இன்றைய பாசுரத்தில் ஷார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் என்று ஸ்ரீ ராமாவதாரத்தை கொண்டாடுகிறாள். ஷார்ங்கம் ராமனுடைய வில், சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். நாளைய பாசுரத்தில் மாயனை மன்னு வடமதுர மைந்தனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை என்று ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை பேசுகிறாள். திருவிக்ரமாவதார, ராமாவதார, கிருஷ்ணாவதாரங்கள் 3, 4, 5ஆம் பாட்டுக்கு விஷயம். திருப்பார்க்கடல் வியூகம் 2ஆம் பாட்டுக்கு விஷயம். பரரூபம் ஸ்ரீவைகுண்டம் முதல் பாசுரத்துக்கு விஷயம். அப்ப இந்த புராண ஸ்லோகத்தின்படியே திருப்பாவையின் முதல் 5 பாசுரங்கள் அமைந்துள்ளன. அதில் இன்றைய நாள் பாசுரம் 4வது பாசுரம். ஆழிமழைக்கண்ணா ஒன்னு நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கூட ஆர்த்து ஏறி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து, தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்ன இந்த பாசுரத்தாலே பர்ஜன்ய தேவன், வருணதேவன், மழைக்கடவுள் அவனுக்கு ஆணையிடுகிறாள் ஆண்டாள். மழைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற பர்ஜன்ய தேவன் ஆண்டாளுக்கு கைங்கரியம் பண்ண வேணும்னு வருகிறான். தேவர்கள் கூட மனுஷர்களுக்கு தொண்டு புரிவர்களோ, நாம தானே அவர்களுக்கு பண்ணணும்னா சாதாரணமாக நாம தான் அவளுக்கு பண்ணணுங்கிறது உண்மை. ஆனால் இந்த இடத்துல பரமபாகவத பெண்கள் இடைப்பெண்கள், அதிலும் சிறந்த பாகவத பெண் ஆண்டாள். அவள் கிருஷ்ணானுபவத்துக்காக நோன்பு நோக்கிறாள் அப்படிங்கிறது தேவதைகளுக்கு தெரிஞ்ச உடனே நமக்கு அதில் ஒரு துளி கைங்கரியம் கிடைக்குமா? ஏன்னா இவர்களுக்கு இந்த புத்தி வரவே போறதில்லை. தேவேந்திரனை பொறுத்தவரை அவனுக்கு அமிர்தம் கிடைக்குமா, விஷம் தொலையுமா, இழந்த ராஜ்யம் திரும்ப கிடைக்குமா, நமக்கு இருக்கிற நாற்காலி தங்குமா, இதுதான் அவருக்கு எப்பவும் ஆசையை தவிர ஆண்டாள் ஆழ்வார்களுடைய சுபாவம் ஒரு நாள் அவர்களுக்கு வரப்போறதில்லை. அதனால யோசித்த இந்திரன் இதுதான் சரியான வாய்ப்பு, இவா கோஷ்டியில சேர்ந்து துளி கைங்கரியம் கிடைக்குமான்னு பார்ப்போம், அதன் மூலமாகவாவது பகவத் அனுகிரகத்தை பெறலாம் என்று யாரெல்லாம் கைங்கரிய நிஷ்டர்களோ அவர்களுக்கு தேவர்கள் கூட வந்து தொண்டு புரிவர்கள். அதுக்கு இந்த பாசுரம்தான் சாட்சி. இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, கைங்கரிய நிஷ்டை சரணாகதனுக்கு இருந்து பகவத் கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொடுந்தார். எந்த தேவத்தை எந்த நவக்கிரகம் என்ன செய்யும் என்ன அவன் துன்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவர்களே இவனுக்கு கைங்கரியம் பண்ண வரச்சே அந்த நவக்கிரகம் வந்து நம்மள என்ன பண்ணிட போகிறது?
அதுவும் கைங்கரியம் பண்ணிட்டு தான் போகும். கூரத்தாழ்வான் எழுந்துருளி இருந்தாரே, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவதரித்தவர் ஸ்ரீவத்ச குலத்திலே திருவவதாரம் பண்ணி, அதாவது ஹாரீத குலத்திலே பிறந்து ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர்ங்கிற திருநாமத்தோடே இருந்தார். அவரை பார்த்து ஒருத்தர் கேட்டாராம், நீங்களெல்லாம் ஸ்ரீவைஷ்ணவர்களெல்லாம் தேவதாந்தரத்தினிடத்திலே எப்படி நடந்து கொள்வீர்கள்? மற்ற கோவிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு வச்சுருக்கீங்களே, தேவதாந்தரங்களை பார்த்தா என்ன பண்ணுவீர்கள் அப்படின்னு இவரை பார்த்து கேட்டிருக்கார். அந்த சுவாமி புன்னகையோடு திரும்ப பதில் சொன்னாராம், கேள்வியை நீர் மாற்றி கேட்கணும். நாங்கள் அவர்களிடத்தில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்ல வேண்டியதில்லை, அவர்கள் நம்மிடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள்னு கேட்டுக்கொள். ஏனெனில் நமக்கு யாரோடும் விரோதம் இல்லை, யாரோடும் துவேஷம் இல்லை. பரம வைஷ்ணவன் எவனையும் துவேஷிப்பது கிடையாது. அது எந்த தேவதையாக இருக்கட்டும், க்ஷுத்ர தேவதையாக இருக்கட்டும் கூட துவேஷம் கூடவே கூடாது. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருணையேவச்ச என்று கண்ணன் தெரிவிக்க, குற்றம் செய்தவர் பக்கர் குறையும் கிருபையும் உகப்பும் சிரிப்பும் உபகார ஸ்மிருதியும் என்று பிள்ளை லோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். அதனால் யாரையும் நாம் குற்றம் சொல்றதில்லை, துவேஷிப்பதும் கூடாது. ஏன்னா சில பேர் பெருமாள் திருமாலே பரதேவத்தை அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கணும்னு சொல்லுகிறோம் இல்லையா? உண்மைதான். மற்ற யாரும் நமக்கு மோட்சம் கொடுக்க போகிறதில்லை. அதனாலேயே தவிர வேற எந்த எண்ணத்தாலையும் எங்கும் போகாது இருக்கல. 1 பொழுதில்லை, 2 காரியம் நடக்க போகிறதில்லை. அப்புறம் என்னத்துக்காக போகணும்? நம்ம ஸ்வரூபத்துக்கு அது விருத்தமாக இருக்க போகிறது. ஆகையாலே பெருமான் திருவடிகளே சரணம்னு நினைக்கிறோம். அப்படி நினச்சதுக்காக இன்னொருத்தரை வெய்யணும்னு நினச்சிட்டு இருக்கா, அது அவசியமே கிடையாது. யாரை பற்றி நம்ம பேசுறதுக்கு பொழுது கூட கிடையாது. சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் நாம் பேச வேண்டும். தவிர இப்போ நம்முடைய மனைவி நல்லவள், நம்முடைய கணவர் நல்லவர்னா பக்கத்து வீட்டு மனைவியும் கணவரும் தப்பானவர்னு சொல்லிட்டு இருக்கணுமண்ணா, அது தேவையில்லையே. இங்கே தான் பிரதிபத்தி இருக்க வேண்டுமே தவிர அவர்களை குற்றம் சொல்லக்கூடாது. ஆழ்வான் தெரிவித்தார். அதனால நமக்கு அவர்களுக்கும் ஒண்ணுமில்லை, அவர்கள் என்னிடத்துல எப்படி நடந்து கொள்ளுவார்கள்னு கேளும். என்னைக்கும் இதனாலே தான் நீங்க இங்க விஷ்ணு கோவில்களில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நவகிரகம் இல்லையோ இல்லையோ? ஏன் இல்லை? இப்போ மற்ற இடத்தெல்லாம் பார்த்தா நவகிரகம் வச்சிருக்காளே, விஷ்ணு கோவிலில் கூட நவகிரகம் வைக்கணும்னு நிறையா வந்துட்டே இருக்கும். எழுதி போடுறாளோ இல்லையோ எல்லாரும், எங்களுக்கு இந்த இடத்துல நவகிரகம் வச்சிடனா நாங்கள் இந்த மாதிரி வேண்டிக்கிறோம், அவசியம் நீங்கள் நவகிரகம் வைங்கோ நன்னா இருக்கும்னுவா. அது வைக்கிறது இல்லை. ஏன் வைக்கிறது இல்லைன்னா 10வது கிரகமே இருக்கிறச்சே, நாம் எதுக்கு இப்போ நவகிரகங்களை வைக்க வேண்டும்? ஜாமாதா தசமோகிரகான்னு சொல்லுவா. ஜாமாதான்னா மாப்பிள்ளை, மாப்பிள்ளை தான் 10வது கிரகம். நாம் 10வது கிரகத்தை இங்கே வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா பெருமாளுக்கு அழகிய மணவாளன்னு திருநாமம் இல்லையோ? மணவாள பிள்ளைன்னா மாப்பிள்ளை பிள்ளை, இவர் தான் அழகிய மணவாளன். திருவரங்கத்தில் இருக்கிற அழகிய மணவாளன் எங்கும் இருக்க போகிறார். வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்த எம்பெருமான், சனகனுடைய திருமருகனான தாசரதி எம்பெருமான், அவன் தயரதன் பெற்ற மரதகமணி தடம். சனகனுடைய மைதிலியன் மணவாளன் மைதிலிய திருக்கல்யாணம் பண்ணி அவனுக்கே தான் மருமகனாக இருக்கிறான்னா அப்போ அந்த பெருமாள் தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை 10வது கிரகம். ஏன் இப்படி சொல்கிறாள்னா 9 கிரகம் படுத்துகிற பாடு போராதுன்னு 10வது அவர் இன்னும் படுத்துறாரோ இல்லையோ? அதனால தான் ஜாமாதா தசமோகிரகான்னு சொல்லுவா. அவரை பற்றின்னு இருக்கிறதுனால மற்றதை பற்றி கவலைப்படுவதில்லை. அதனால தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அவர்கள் நமக்கு கைங்கரியம் பண்ணு வந்து நிற்க, ஆண்டாள் அவர்களுக்கு ஒரு கைங்கரியம் விதிக்கிறாள். என்ன சொல்லுகிறாள்? ஆழி மழைக்கண்ணா ஒன்னு நீ கைகரவேல். ஆழி மழைக்கண்ணா, மழைக்கண்ணா ஆழி மழைக்கண்ணா, மண்டலாகாரமாக இருக்கக்கூடிய ஜகத்து அது சமுத்திரத்திலிருந்து மேகங்கள் அத்தனைய சமுத்திரத்துக்குள்ளே புகுந்து மொத்த தீர்த்தத்தையும் முகர்ந்து கொண்டு நல்ல சத்தம் போட்டு குடுகுடுன்னு இடித்து கொண்டு மின்னல் வெட்டி கொண்டு மேகம் ஆகாசத்திலே ஏறி நாம் பொழியப் போகிறோம், மார்கழி நீராட்டம் நடக்கப் போகிறது, அது எவ்வளவு கோலாகலம், எல்லாரும் கலந்து கொள்ளுங்கோள் என்ன அறிவிப்பு செய்து கொண்டு அங்கிருந்து மழகோன்னு கொட்ட வேண்டும். அது அனைவருக்கும் ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். நாங்களும் மகிழ்ந்து நீராட வேண்டும், நீராடி மகிழ வேண்டும் என்னும் மறுபடியும் ஊராருக்காகவும் க்ஷேமத்தையும் பிரார்த்தித்து என்றும் எப்போது நீங்காமல் இருக்க வேண்டும்னு ஆண்டாள் ஆசீர்வதிக்கிற பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஒன்னை நீ மிச்சம் வைக்காதே. பெருமாள் கொடுக்க ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, கொடுத்துட்டே இருப்பார். அவர் சட்டுன்னு கையை திருப்பினுட்டார்னா அதை போல மேகமே கையை திருப்பினுடாதே. கை கரத்தல், கரத்தல்னா மறைத்தல், கரத்தல்னா போதும்னு ஓய்ந்து விடுதல். அப்படி இல்லாமல் பெய்து கொண்டே இரு. ஒன்று நீ கைகரவேல். ஆழி உள் புக்கு, சமுத்திரத்தினுடைய மேல இருக்கிற ஜலத்தை மட்டும் எடுத்துன்னு போனா போகாது, அடி வரைக்கும் போ. ஆழி உள் புக்கு, முகர்ந்து எல்லா ஜலத்தையும் எடுத்துனுடு, முகர்ந்து கொடு. ஆர்த்து சத்தம் போட்டுண்டு ஏரி ஆகாச பரப்படம்பலும் ஏரி ஆர்த்து ஏரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து.
அப்ப உன்னை பார்த்தா எவ்வளவு கருப்பா இருக்கணும் தெரியுமா? ஊழி முதல்வன், அதாவது சிருஷ்டியுன்முகனான சர்வேஸ்வரன், ஜகத்தை சிருஷ்டி பண்ண வேணுங்கிறதுக்காக பகவான் தன்னை தயார்படுத்திக்கிறார் இல்லையோ, அவர் தான் ஊழி முதல்வன். முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அந்த பெருமானுடைய திருமேனி எப்படி கருப்பா இருக்குமோ அதே போல நீயும் உன் சரீரம் கருப்பாய். என நீருண்ட மேகம் கார் மேகம் கருப்பா இருக்குமோ இல்லையோ. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழி தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி தோளுடை மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணன் காண்டகு தோள் அண்ணல் தென் நத்தியூரர். அவ்வெம்பெருமானுடைய தோளழகு எப்படி இருக்குமோ, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் தோழச் சொல்லி தோள்களிலே கை சொல்லி கையிலே பிடித்திருக்கிற பாஞ்சஜன்யம் போலே சக்கரத்தை தெரிவிக்கிறாள். பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி. சுதர்சன சக்கரத்தை பார்த்தா கண்ணை பறிச்சுன்னு போற அளவுக்கு பளிச்சுன்னு மின்றதொல்லியோ. கோட்டி சூரிய துல்லிய பிரகாசம். ஒரு கோட்டி சூரியர்களை ஒரு சேர எரித்தால் எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அதே போல பவே யுகபதுத்திதா. கண்ணன் கீதாச்சாரியன் தெரிவிக்கிறார், திவி சூரிய சஹசிரஸ்ய பவே யுகபதுத்திதா. 1000 சூரியர்கள் ஒரே சமயத்தில் ஆகாசத்தில் ஏறினா எப்படி இருக்கும்? இந்த ஒரு சூரியன் பளிச்சு நடிச்சாலே நம்மால தாங்கலை. 1000 சூரியர்கள் ஒரு சேர எரித்தால் அப்படி மின்னல் வெட்டினா போலே சுதர்சன சக்கரம் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து இடக்கையிலே ஓங்கிற கோஷம், பாஞ்சஜன்யத்தினுடைய கோஷம் வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. அப்ப இடி இடிக்கணும் மின்னல் வெட்டணும்னு அர்த்தம். சுதர்சன சக்கரத்தை போலே மின்னல் வெட்ட வேணும், பாஞ்சஜன்யம் முழங்குமா போலே இடி இடிக்க வேண்டும். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே ஷாருங்கமுதைத்த சரமழை போல். தாழாதே ஷாருங்கம் பகவான் கையிலே பிடித்திருக்கிற வில், உதைத்த சரமழை போல். எப்படி வில்லு வரிசையா அம்பு மழையா பொழியுமோ, பர்ஜன்ய தேவனே நீ அம்பு மழை பொழியாதே, தண்ணீர் மழை பொழிவாய். அம்பு மழை பொழிந்தால் உயிர்கள் போகும், தண்ணீர் மழை பொழிந்தால் உயிர்கள் வாழும். ஆக சாருங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். உலகம் முழுக்க நீங்காத செல்வம் நிறைய வேணும் கீழே பிரார்த்தித்தாள். அனைவருக்கும் மழை நிரம்ப இருக்க வேணும் இப்பாசுரத்திலே பிரார்த்திக்கிறாள். இப்படி சாருங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் பெய்திடாய். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். மார்கழி நீராட மகிழ்ந்துன்னு இருந்தாலும் நாங்கள் மகிழ்ந்து மார்கழி நீராடன்னு வச்சுக்கணும். இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கு, இனி நோன்பு நன்னா நடக்க போறது, நல்ல தருணம் நல்ல சகுனம் என்று நாங்கள் அனைவரும் மகிழ்ந்து மார்கழியிலே நீராட வேண்டும். நீராடினாத்தானே நோன்பு நோக்க முடியும். ஸ்நாத்வா புஞ்சீத்தான்னு சாஸ்திரம் சொல்றது. தீர்த்தமாட வேண்டும், பிற்பாடுதான் நாம் போஜனம் பண்ண வேண்டும். அப்ப தீர்த்தமாடுறதை 1 2 3 விட்டுட்டு 4ஆம் பாசுரத்தில் சொல்லிட்டா. போஜனம் பண்ணுறதை 30 29 28 விட்டுட்டு 27 சொல்லிட்டா. சாஸ்திரம் சொல்றது ஸ்நாத்வா புஞ்சீத, ஸ்நானம் பண்ணிட்டு போஜனம் பண்ணு. இப்போ ஸ்நாத்வாங்கிறது இங்கே இருக்கு, மார்கழி நீராட மகிழ்ந்து. போஜனம் கூடார வெல்லும் சீர் பாசுரத்திலே முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து. நல்ல சக்கர பொங்கல் சாப்பிட்றதை 27 வச்சுட்டா. திருப்பாவையில் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு கணக்கு இருப்பாருங்க, முதல்லேருந்து 1 2 3 விட்டுட்டு ஸ்நாத்வா, கடைசியிலேருந்து 30 29 28 விட்டுட்டு புஞ்சீத. சாஸ்திரம் ஸ்நாத்வா புஞ்சீத. தமிழில் குளித்து குடின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அதனால் நம்ம தீர்த்தமாடிட்டுத்தான் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற பழக்கம் நம்ம இடத்துல வரணும். ஏன்னா முதல்ல தளிகை பண்ணுறதுக்கே தீர்த்தமாடணும். சாஸ்திரம் சாப்பிட்றதுக்கு தீர்த்தமாடுன்னு சொல்லிட்டு தளிகை பண்ணுறதுக்குன்னு அது சொல்லலை. அதனால் நாங்கள்லாம் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுடுவோம்னா அது தப்பான பழக்கம். அதனால் நாம் தளிகை பண்ண ஆரம்பிக்கச்சேன்னு சொல்கிறேன். ஏன்னா அடுப்பிலலாம் ஏற்றிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வர்றதும் பண்ணக்கூடாது. அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடியே அவரவர்கள் தீர்த்தமாடி சுத்தமான ஆடையை தரித்து கொண்டு பகவன் நாமங்களை சொல்லி நித்தியானுசந்தான பாசுரங்களை தொடங்கி சொல்லிக்கொண்டேதான் செய்ய வேண்டும். அதனால் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்று 4ஆம் பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். இன்றைக்காவது இன்றைய பாசுரத்தை பார்த்துட முடியுமா பார்ப்போம். நேற்றைய பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நல்ல சமிருத்தி ஏற்பட வேணும்னு பிரார்த்திக்கிறாள். இந்த பாசுரத்தை நாம் பிரிச்சுனுட்டோம்னால் எது முக்கியமான கருத்து? உத்தமன் பேர் பாடுவது, அதுவே கருத்து. உத்தமன் பேர் பாடுவது, நாமசங்கீர்த்தனம் பண்ணுவது, பகவானுடைய நாமங்களை விடாமல் சொல்லுவது. பேர் பாடி என்று இருக்கிறது இல்லையோ, பேர்பாடு என்றில்லை, பேர்பாடி என்று இருக்கிறது. அப்பனா பேர்பாடினால்
பேர் பாடினால் என்னென்ன என்னென்ன நடக்கும் தான் பாசுரத்தினுடைய மிச்ச பகுதிகள் உள்ளது. அந்த மிச்ச பகுதியே ஒரு 4 பாகமாக பிரிச்சுனுட்டோம்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடுதல் முதல் பாகம். அப்போ பேர் பாடுதல்ங்கிறது முக்கியமான கருத்து. அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து இருக்கு, அதுக்கு பின்னாடி 3 கருத்துக்கள் உள்ளன. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடுதல் அது முன்னாடி இருக்கிற கருத்துன்னு வச்சுப்போம். அதற்கு மேலே இருக்கிறது பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம், அது ஒரு கருத்து. திங்கள் மும்மாறி பெருத்து பெய்து அது அடுத்த கருத்து. ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலவத்தி வாங்க குடன் நிறக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து, அது 3ஆம் கருத்து. அப்போ நாளெல்லாம் தீங்கின்றி இருக்க வேண்டும், மும்மாறி பொழிய வேண்டும், நீங்காத செல்வம் நிறைய வேண்டும். இது அப்புறம் இருக்கிற 3 கருத்துக்கள். பேர் பாடிங்கிறதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடுதல் மட்டும் இருக்கு. ஆனால் பேர் பாடிங்கிறதுக்கு அப்புறம் 3 உள்ளது. வெறும் கிரியாபதங்களை மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். எது வினைச்சொற்கள் உள்ளனவோ, ஓங்கி உலகளந்தான்னு சொன்னால் ஒரு வினைச்சொல் இருக்கிறது. நாடு தீங்கின்றி போக வேண்டும்னால் வினைச்சொல் உள்ளது. திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும்னால் வினைச்சொல் உள்ளது. நீங்காத செல்வம் நிறைய வேண்டுமென்னால் வினைச்சொல் உள்ளது. பாசுரத்தில் முக்கியமாக 4 வினைச்சொற்கள். வினைச்சொல்னா கிரியாபதம், கிரியாபதம்னு வடமொழி, வினைச்சொல்லுங்கிறது தென்மொழி. இலக்கணத்தை கொஞ்சம் படித்தோம்னா பாசுரத்தை இன்னும் நன்னா அனுபவிக்கலாம். இப்போ எந்த பாஷையுமே இலக்கணபூர்வமாக நம்ம படிக்கிறதே இல்லை. பாஷைக்கு தேவைங்கிறதுக்காக படிச்சுட்டு போடுறோமே தவிர அதில் இருக்கிற நல்லத்தை நாம் நன்னா எடுத்து அனுபவிக்கணும்னால் ஓரளவு வியாக்கரணம் தேவை. சரி, சம்ஸ்கிருத வியாக்கரணம் தான் கஷ்டம், ரொம்ப சிரமம். அதுக்கு திராவிட வியாக்கரணமான படிக்கணுமே. தமிழ் வியாக்கரணமான படிப்போம்னா அதுக்கு பாடத்திட்டமே பள்ளிக்கூடத்தில் விட்டு போட்டா. அது ஏதோ சில பள்ளிக்கூடத்தில் நன்னா சொல்கிறாளே தவிர மற்ற சமயத்தில் பார்த்தோம்னா ஏதோ மேலெழுந்து வரையோ பாஷைங்கிறதே 5வது 8வதோடு நின்று போய்டுற நிலைமை. அது நாம் நிறைய நாள் படித்தா தான் பாஷை நிற்கும். அதுவும் தமிழர்களுக்கு ஒரு ஆபத்து ஏதுன்னா, சம்ஸ்கிருதத்துக்கு அடுத்த கஷ்டமான பாஷை தமிழ் தான். இல்லை ஏதோ ஆங்கில பாஷை படிச்சுடுறோன்ற மொழியோ, அது இருக்கிறதுலேயே சுலபமான பாஷை. அதை விட ஒன்றும் சுலபமாக ஒன்றை கண்டே பிடிக்க முடியாதுன்னு வச்சுங்க. ஏன்னா ஒன்றும் இல்லையே, இப்போ நமக்கு அன்றைக்கே அவசரமாக 4 விருந்தாளிகள் வந்துட்டா அப்படின்னா அன்றைக்கி கூட்டு பண்ணி முடிச்சுட்டோங்கிற மொழியோ. இந்த கூட்டு பண்ணுறாப்புல தான் இந்த ஆங்கில பாஷை. இங்கேருந்து 4 வார்த்தை, அங்கேருந்து 4 வார்த்தை, இங்கேருந்து 4 வார்த்தை, கூட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு. அதில் தப்பு சொன்னாலும் அன்னிலேருந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னுவா. அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசக்கூடிய பாஷை, குறைச்சலான எழுத்துக்கள். அதனால் நம்ம பாஷை நாம் நன்றாக கற்க வேண்டும். ஒருவேளை வேறு நிர்பந்தத்துக்காக நீங்கள் பிள்ளையோ பெண்ணையோ அந்த மாதிரி கற்றுக் கொடுக்காத பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருந்தீங்கன்னா கூட தனியாவானு கற்றுக் கொடுத்து தான் ஆகணும். தனியாக கற்றுக் கொடுக்கறதுல மாத்திருபாஷை வர்றது ரொம்பவே துர்லபம். இன்னொரு பாஷையை போய் கற்றுன்னு வர்றதுன்னா அதுக்குன்னு வகுப்புக்கு போயிட்டு வந்துடுவோம். ஆனால் தாய்மொழியை போய் வேற ஒரு வகுப்பில் படிக்கணும்னா அதுக்கு மனசு வரவே வராது. ஏன்னா முதல்ல நம்ம பாஷை, மேலும் வீட்டில் பேசுகிற மொழியோ, அதனால அது தெரியும்னு வேற நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பாஷை தெரியறதில்லை, நாம் பேசினா கூட அதனுடைய இலக்கணமே தெரியாது. அதனால் இதில் தாய் தந்தையர்கள் தான் ரொம்ப பொறுப்பாக நடந்து கொள்ளணும். இது பல இடத்துல போய் பார்த்ததே, நிறைய பேருக்கு தமிழ் தெரியலன்னா இப்போ 40 வயசுக்கு துன்பப்படுறா. சுவாமி பாசுரம் ரொம்ப நன்னா இருக்குன்னு கேட்டால் தோன்றது, புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கலாம்னா தெரியலையே, சந்த சொல்லலாம்னா புரிய மாட்டேங்கிறதே, அன்னைக்கு இழந்துட்டோமே இன்னைக்கு வருமா தெரியலையேன்னு வருத்தப்படுறாளோ இல்லையோ. இந்த பிள்ளைக்கு என்னென்ன பழக்கங்கள் இருந்தால் நாளைக்கு இது நன்னா இருக்கும்னு பார்த்து பார்த்து தானே தாய் தகப்பனார் பண்ணுறா. ஒரு பிள்ளை சாப்பிட மாட்டேங்கிறது, இப்போ சாப்பிடாத படித்தியானா அப்புறம் 50 வயசு ஆச்சுன்னா அப்போவே உனக்கு எல்லாம் ஓஞ்சி போடும், நகர முடியாத வருத்தப்படுவே, சாப்பிடு அப்படின்னு தாயார் சொல்கிறாளோ இல்லையோ. அதே போல் 40 வயசானா கஷ்டப்படுவே தமிழ் தெரிஞ்சுக்கலன்னா அப்போ பாசுரம் படிக்கணுங்கிற ஆசை வரும், படிக்க முடியாது. அதனால் செய்யாதே, இப்போ படி அப்படின்னு அந்த தாயாரும் தந்தையும் சொல்ல வேண்டும். அந்த பிள்ளைக்கு இருக்கிற எல்லாவித முன்னேற்றத்தையும் தான் பெற்றோர் பார்க்கணுமே தவிர அது படித்து சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் வேண்டியதை தாய் தந்தை பார்த்தால் அப்புறம் ஆத்மோஜீவனத்துக்கு 6 வழி பார்க்கறது. முதல்ல நமக்கு ஆச்சாரியன் தந்தையும் தாயும் தான். அதனால் வெறும் சரீரத்தை மட்டும் பார்க்கறதுக்கு பெற்றோர் அல்ல, ஆத்மாவை பார்த்து பக்தியை வளர்க்க வேண்டியதும் பெற்றோருடைய கடமை தான். பக்தி வளரணும்னால் வெறும் ஆங்கிலம் படிச்சுட்டு பக்தி வளராது. அதுக்கு தமிழ் படிச்சு தான் இருக்கணும், சம்ஸ்கிருதம் படிச்சு தான் இருக்கணும். பாஷையை வையறதுக்காக நான் சொல்லலை, நம்முடைய பிரமாணங்கள் அத்தனை இந்த பாஷையில் தானே இருக்குது. நமக்கு எழுதி வச்சிருக்கிற வேதமோ இதிகாசமோ புராணமோ ஆழ்வார் பாசுரமோ பூர்வாச்சாரியர்கள் எழுதி வச்சிருக்கிறதோ மொத்தம் தமிழும் சம்ஸ்கிருதம். அதனால் அவசியம் படிக்க வேணும். நடுவில் ஒரு 4 நிமிஷம் ஏதோ வீண் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வருவோம். ஆக தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, இந்த பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடுதல் 1.
நாடு தீங்கின்றி போதல், மும்மாறி பொழுதல், நீங்காத செல்வம் நிறைதல், மேலே 3. இந்த 4 நாளை ஆண்டாள் என்ன சொல்றாள்னா, நீங்க உத்தமன் பேர் பாடுங்கள். எதற்காக? ஓங்கி உலகளந்தான்கிறதுக்கு பல்லாண்டு பாடுவதாக பாடுங்கள். இது ஒரு கருத்து. பகவான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணினார், ஓங்கினார், உலகத்தையெல்லாம் தாவி அளந்தார், ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியம்னு ஆழ்வார் தெரிவித்தா போலே, ஒன்மெதியில் புனலுருவி ஒருகால் நிற்ப, ஒரு காலும் காமருசீர் அவுணனுள்ள தென்மதியின் கடந்த அண்டமீது போகி, மேல தன்மதியின் கதிரவனும் தவிரவோடி தாரகையின் புறந்தடவி, அப்பால் மிக்கு திரிவிக்கிரம பெருமானுடைய திருவடி சத்தியலோகத்தளவுக்கும் சென்றது. அவ்வளவு நீண்ட திருவடி. அந்த திருவடி அளந்ததே, அதற்கு பல்லாண்டு பாட வேண்டாமா? நம்மாழ்வார் பாடினார், ஆழியழ சங்கும் வில்லுமெழ திச வாழியழ தண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழ முடிபாதமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறே. இந்த உலகத்தத்தனையும் தன் திருவடித்தாமர்களுக்கு கீழே இட்டு கொண்டான். அப்ப யாரெல்லாம் ஜெயகோஷம் பண்றாளாம்? ஜாம்பவான் பேரி வாத்தியத்தை தன்னுடைய மடியில கட்டிண்டார். ஜாம்பவான் கரடிகளுக்குள்ளே தலைவர் ரிக்ஷராஜர். அவர் பேரி வாத்தியம் பறை வாத்தியத்தை மடியில கட்டிண்டு உலகம் முழுக்க 32 தடவை சுத்தி வந்தாராம். என்ன அறிவிச்சார்னா, பகவானாலே உலகம் ஜெயிக்கப்பட்டது, பகவானாலே உலகம் ஜெயிக்கப்பட்டது, வாழி 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 அப்படின்னு சொல்லிக்கொண்டே ஜிதம் பகவதா ஜகத், ஜிதம் பகவதா ஜகத், ஜய 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 என்று சொல்லிக்கொண்டு 32 தடவை வந்திருக்கார். இப்ப அவர் என்ன சாதித்தார்னா, ஒண்ணுமில்லையா, அந்த அளந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடினார். அப்ப ஆண்டாள் முதல்ல சொல்றது, நீ பாடு. பேரை எதற்காக பாட வேண்டும்னா, அவன் அளந்து கொடுத்ததற்காக பல்லாண்டு பாடு. போற்றி 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 என்ன அவனை நாம் சொல்ல வேண்டுமே. இவருடைய திருத்தகப்பனாருக்கு அதுவே தானே தொழில். பல்லாண்டு பாடுறதுக்குன்னே பெரியாழ்வார் அவதரித்தார் இல்லையோ. அதனால ஓங்கினான், உலகளந்தான் உத்தமன். அந்த உத்தமனுடைய பேர் பாடுதல், அவன் செய்த செயலுக்கு பல்லாண்டு பாடுதல். என்ன பெருமான் எண்ணத்துக்கு யாரோர் இந்திரனுக்காக இவ்வளவு சிரமப்படணுமான்னு போய் இறங்கி வரணுமா? வாமனாவதாரம் எடுத்துக்கணுமா? தான் மாந்தோல் போத்திக்கணுமா? பிரம்மச்சாரியா போக்கணுமா? முதல்ல பிச்சை எடுக்கணுமா? இந்த எந்த தேவையுமே இல்லை. ஆனா தன்னை அழித்து கொண்டாவது தன் அடியவனுடைய காரியத்தை பண்ணணும்னாரே, அதற்கு பல்லாண்டு பாடுகிறார். அடுத்து சொல்றார் இல்லையா, அதுக்கு மட்டுமா பல்லாண்டு? உலகத்தை தாவி அளக்கரிச்சே எல்லாருடைய தலையிலேயும் தன் திருவடியால தீண்டிவிட்டானாம் எம்பெருமான். நாமெல்லாம் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறதுக்காக வியந்து நோக்கினோம். இப்படி தலையை குனிஞ்சு பார்த்தோமா, கிடுகிடுகிடுன்னு இப்பவான் இவா சேவிக்கிறதா நினைச்சுன்னுட்டு பெருமாள் தலையை தொட்டுட்டார். சேவிக்கல அருமை. இப்போ இந்த தலை குனியவே குனியாத் பணியாவமரர்னு அழ்வார் தெரிவித்தார் போலே ராவணன் சொல்லியிருக்கான், த்விஜாபத்யேயம் அப்பேயன் நான் அமேயம். என்னை 2ஆ வெட்டினா கூட, ராமங்கிட்ட சண்டை போட்டு தோக்க போறேன், என்னை 2ஆ வெட்டுறா. வெட்டினாலும் உடல் சாயத்தை பின்னாடி சாயமே தவிர ராமனை நோக்கி முன்னாடி சாயாதுன்னு ஆகும். ஏன்னு பக்கத்தில் இருந்த கும்பகர்ணன் கேட்டான். ஒரு வேளை மாரீச்சன் கேட்டான், ஒரு வேளை நான் முன்பக்கம் சாஞ்சேன்னு வச்சுக்கோ, அப்ப ராமன் தன்னை நமஸ்கரிக்கிறதா நினைச்சுண்டு என்னை மன்னிச்சு விட்டார்னா, அதனாலதான் வாண்டவே வேண்டாம், பின்பக்கம் சாஞ்சா அவரை நமஸ்காரமே பண்ணலேன்னு அர்த்தம் இல்லையோ. அவ்வளவு நல்லெண்ணம்னு பொருள் வச்சுக்கணும். அதனால த்விதா பஜ்யேயம் அப்பேயம் நான் அமேயம், நான் வணங்கவே மாட்டோம்னு இருக்கிறோம். இவனை எப்படியும் வணங்க வைத்து தன் திருவடிகளால தீண்டனம்னு பகவானுக்கு ஆசை. ஆளவந்தாருங்கிற யாமுனாச்சாரியர் மகாச்சாரியர் நம் சம்பிரதாயத்திலே ஸ்தோத்திர கிரந்தம் அனுகிரகித்த முதல் வள்ளல். முன்னாடி பல பேர் இயற்றி இருக்கலாம், இன்னைக்கு நமக்கு கிடைக்கல. ஆனா இவர் எழுதினத்துக்கு தான் ஸ்தோத்திர ரத்னம் ஸ்தோத்திர ரத்னம்னு பேர். சியாதனயர்நிக சர்வேஷாம் திரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்திரயாமாச யோகீந்திரா தம் வந்தே யாமுனாஹ்வயம். யாமுனாச்சாரியரை வணங்குகிறேன். சாஸ்திரத்திலே தெரிஞ்சுக்க முடியாத கஷ்டமான அர்த்தங்களை எல்லாம் யார் சுலபமான ஸ்தோத்திர ரூபத்தில் கொடுத்தாரோ அந்த யாமுனரை வணங்குகிறேன். நமோ நமோ யாமுனாய, யாமுனாய நமோ நமஹ, நமோ நமோ யாமுனாய, யாமுனாய நமோ நமஹ. யாமுனாச்சாரியருக்கு வணக்கம். அந்த சுவாமி பிரார்த்திக்கிறார், எப்ப திருவிக்கிரமனுடைய திருவடி தாமர்கள் என் தலைக்கு அணியாக வந்து சேரப் போகின்றனவோ, நாம கீழே குனியணும், திருவிக்கிரமன் தன் திருவடிகளாலே தடவ வேண்டும். இது எப்போது நடக்குமோ என்று பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார். கதாபுன சங்கர தாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்கிரமத்த சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. கதா, எப்போது பெருமானுடைய திருவடிகள் நம் தலைக்கு அலங்காரமாக விளங்குமோ, நம் தலைக்கு என்னென்னமோ சூடிக்கிறோமோ இல்லையோ, மலர் சூடிக்கலாம், பட்டு பொன்னாடை முண்டாசி கட்டிக்கலாம், அல்லது பெருமானுடைய திருவடித்தாமர்களை சூடலாம், இல்லை கிரீட்டம் மணிமுகுடத்தை சூடிக்கொண்டு நாட்டாளணும்னு நினைக்கலாம். இதற்குள்ள எது சிறந்த கிரீட்டம், எது சிறந்த அணிகலன்னா சுகாச்சாரியர் பரீட்சத்துக்கு தெரிவிக்கிறார், மற்ற எதை அதில் கட்டினியானாலும் வெறுமை ஏதோ வாழமட்டனார கட்டினா போலே, அவ்வளவுதான். பின்ன எதை கட்ட வேணும்னா
பட்டங்கில பகவானுடைய திருவடித்தாமரைகள் உன் தலையில வச்சியானால் அதுதான் அதற்கு உண்மையான கிரீட்டம். அரசமர்ந்தான் அடிசூடும் அரசை அல்லால் மற்றரசாக எண்ணேன். பகவானுடைய திருவடித்தாமர்களை தலையில சூடிட்டால் அதுதான் ராஜ்யம், அதுதான் நமக்கு பட்டாபிஷேகம், மத்தொன்னு நமக்கு அரசே அல்ல என்று கைங்கிற ஸ்ரீ பெற்றவரான குலசேகர பெருமாள் ஆச்சரியமா பெருமாள் திருமொழியில தெரிவித்துக் கொள்ளுகிறார். அதனால நாம தலையை குனிஞ்சுட்டோம், பெருமாள் எல்லார் தலையிலையும் தன் திருவடியால தீண்டுட்டாரோ இல்லையோ. ஆண்டாளுக்கு என்ன வருத்தமா போச்சுன்னா, இந்த தலையெல்லாம் எவ்வளவு கொதிச்சுட்டு இருக்கோ, அவர் திருவடி குளிர்ந்த திருவடி, இந்த தலை இத்தனைய தீண்டி அது எவ்வளவு கொதிச்சு படுத்தோ அதை நினைத்து பல்லாண்டு பாட வேண்டும். பல்லாண்டு பன்னாண்டு உன் திருவடிக்கு ஒன்றும் வாராமல் இருக்க வேண்டும்னா, ஆக பெருமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுதல் அது ஒரு பக்கம் வச்சுட்டாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரு பாடி. அதுக்கப்புறம் மிச்ச மூணு, முதல்ல இந்த பக்கம் ஏன் ஒன்று அந்த பக்கம் ஏன் மூணுன்னு அப்புறம் சொல்கிறேன். இந்த பக்கம் ஒன்று இருக்குது, ஏன்னா வரிசை இந்த பக்கமே எல்லாத்தையும் வச்சிருக்கலாமோ இல்லையோ. அது என்னமோ பேர் பாடிங்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி பேர் பாடிங்கிறதுக்கு பின்னாடி மற்ற மூணையும் சொல்கிறாளே. முதல்ல எதை சொல்லுகிறாள்னு பார்ப்போம். நாடெல்லாம் தீங்கின்றி, உலகம் முழுக்க இருக்கிற தீங்குகள் தொலைந்து போய்விட வேண்டும் அப்படின்னா அனிஷ்ட நிவர்த்தி ஏற்படணும்னு அர்த்தம். அப்போ பகவானுடைய திருநாமங்களை பாடுங்கோள் அனிஷ்டம் தொலைவதற்காக. நமக்கு எத்தனையோ விஷயங்கள் பிடிக்காது, நல்லதில்லை, அந்த தீங்குகள் அத்தனையும் தீமை நம்ம அடைஞ்சிடும் இல்லையோ, அதை அடையாம விளக்கணுமே. அதனால தீங்கின்றி நாடெல்லாம் நம் தீமைகள் அத்தனையும் தொலைவதற்கு பேர் பாடி. அப்ப பேர் பாடி நாடெல்லாம் தீங்கின்றி போகும். பகவானுடைய திருநாமங்களை சங்கீர்த்தனம் பண்ணினால் தீங்கு தொலையும், அதாவது அனிஷ்ட நிவிருத்தி ஏற்படும். நமக்கு எதது அனிஷ்டமோ அது அத்தனையும் தொலைந்து போகிறது. வனேரணே சத்ரு ஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபத்சு மகாபயேஷு இதம் பட்டன்னு ஸ்தோத்திரம் அனாகுலாத்மா என்று சாஸ்திரம் சொல்லுகிற சொல்லியும். வனே ரணே சத்ரு ஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபத்சு, ஆபத்து ஏற்படட்டும், காட்டில் ஏற்படட்டும், நெருப்பில் ஏற்படட்டும், விஷத்தால் ஏற்படட்டும், இது இத்தனை ஆபத்துகளும் விலகி போகின்றன. ஆர்த்தா விஷண்ணா சிதிலாச்ச பீதாக கோரேஷு சவ்யாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து. எல்லா துக்கங்களும் தொலைகின்றன. ஆர்த்தாக விஷண்ணாக சிதிலாக பீதாக. நம்ம நிலையை நன்னா படம் பிடிச்சு காட்டுறது இந்த ஸ்லோகம். இதுக்குள்ள எல்லாரையும் சேர்த்துடலாம். இப்போ ஆர்த்தாக விஷண்ணாக சிதிலாக பீதாக கோரேஷு சவ்யாதிஷு வர்த்தமானாக. யாரெல்லாம் மனசுடைஞ்சு போயிருக்கார்களோ, யாரெல்லாம் வெறுப்படைஞ்சு போயிருக்கார்களோ, யாரெல்லாம் பயந்து போயிருக்கார்களோ, யாரெல்லாம் இனி நாம் என்ன செய்ய போகிறோங்கிற எதிர்பார்ப்பிலேயே பயந்து போயிட்டார்களோ, யாரெல்லாம் துடிப்போடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கவலையிலே துவழ்கிறார்களோ, இது வெவ்வேறு, இது இத்தனையும் ஒன்றும் இல்லை. நம்ம ஒத்தொத்தரையும் இங்கே உட்காண்டிருக்கிறவளை இப்போ எடுத்து பார்த்தோம்னா நாம் எல்லாரும் எந்தெந்த கோட்டியில் இருக்கோன்னு நன்னா தெரிஞ்சு போடும். ஆர்த்தா விஷண்ணா சிதிலாச்ச பீதாக. பயம் எல்லாத்த விட முக்கியம். வாழ்ந்துட்டே இருக்கிறச்ச என்ன நடந்துருமோன்னு பயந்துட்டு இருக்க முடியும். வெளியில போனா பயம், உள்ள வந்தா பயம், நின்னா பயம், உட்கார்ந்தா பயம். ஒரு இடத்துலையும் பயப்பட வேண்டாம் தான் பெருமாள் சொல்லிகிட்டே இருக்கார். அவர் சொல்ல சொல்ல மேலும் மேலும் நாம் பயந்துட்டே இருக்கோம். இதுக்கு ஒரே காரணம், பகவான் நம்ம அருகிலேயே இருக்காருங்கிற எண்ணம் இல்லாமை. அவர் நமக்கு பக்கத்துல தான் இருக்காருங்கிற தைரியம் வந்துடுத்து, எதை கண்டு பயப்பட மாட்டோம். அதைத்தான் சாஸ்திரம் சொல்லித்து. யதாஹ்யே வைஷ ஏதஸ்மின் அதிருஷ்யேன் ஆத்மே நிருக்தே நிலையனே பயம் பிரதிஷ்டாம் விந்ததே அத்தசோ பயங்கதோ பவதி. யதாஹ்யே வைஷ ஏதஸ்மின் நுதரமந்தரங்குருதே அத்ததஸ்ய பயம் பவதி. அவனுக்கு அருகிலே செல்ல செல்ல பயம் ஓடி போகும். அவனை விட்டு ஓட ஓட பயம் அண்டி வரும். அதனால தான் யதாஹ்யே வைஷ ஏதஸ்மின் அதிருஷ்யே அனாத்மே நிருக்தே நிலையனே ஆநிலையனே. பெருமான் இருக்கிற நிலையத்துல நாம் இல்லை, அவர் இருக்கிற ஊர்ல நாம் இல்லை, அவரை பத்தி நினைக்கல. வாசுதேவனை பத்தி ஒரு நிமிஷம் நினைக்காமல் போனால் பெரிய ஆபத்து வரும்னு சொல்லிக்கிறார்.